இலங்கையில் குறிப்பாக விசேட வர்த்தமானியின் மூலமாக எரிபொருட்களின் விலை பெட்ரோல், டீசல், இது தவிர வீட்டுகளுக்கு பாவிக்கின்ற இல்லை என்று சொன்னால் ஏனைய பாவனைகளுக்கு பயன்படுத்துகின்ற மண்ணெண்ணெயின் விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக பெட்ரோல் ஷெட் உரிமையாளர்கள், பஸ் உரிமையாளர்கள், பஸ் நடத்துனர்கள், இன்னொரு பலர் இதனை கருத்திற்கொண்டு பொதுமக்களுக்காக இந்த விலை குறைப்புகள் இடம்பெற்றிருக்கின்றதா, இடம்பெறவில்லையா என்பது சம்பந்தமாக இதோ மக்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கின்றோம். என்னோடு வாருங்கள். पेट्रोल अडू ना दे पेट्रोल अडू डीजल डीजल तो अडू पेट्रोल किए देते हैं पेट्रोल 311 है सुपर डीजल सुपर डीजल 319 थैंक यू කොහමද ගොඩක් සතුටින් ඉන්නවා සිස්ටම් චේන්ජ් හොඳයිද ටිචම හොඳයි එතකොට පෙට්‍රෝල් අඩු වුණාම ත්‍රිවිල් පාර්ට්ස් උත් අඩු වෙලාද ඒක නෑ තව අපි පාර්ට්ස් තව දැම්මේ නෑ සමහරට දැන් අපි ගන්නකොට පොඩ්ඩක් කියන්න ඕනේ එතකොට සිස්ටම් චේන්ජ් වැඩක් නෑ ඒක තමයි ඒගොල්ලෝ මේක දැන් මේමයි බිත්තර අඩු වුණාම බිත්තර ආපත් අඩු වෙන්න ඕනේ නැද්ද ඔව් අනිවාර්යයෙන් බිත්තර ආපත් අඩු වෙන තව බිත්තර ආපත් තව කෑවේ නෑ මම එන ළඟදී ගන්න වෙයි නේද අනිවාර්යෙන් බොහොම ස්තුතියි හරි சின்ன அமௌண்ட் தான் குறைஞ்சிருக்கு பெட்ரோல் குறைஞ்சது மட்டுமில்ல பார்ட்ஸ் விலையெல்லாம் குறைஞ்சியாச்சு இல்லை இல்லை பெட்ரோல் மட்டும் தான் வேலை இல்லை அதுக்கு வேலை இல்லை சேல்ஸ்க்கெல்லாம் போட்டு பாருங்க போகிற அமௌண்ட் எவ்வளோ சொல்லி வேணுங்க அது செய்ய தொழிலோட தொழிலாளருக்கு தான் தெரியும் அது பெட்ரோல் விலை குறைஞ்சிக்கு தானே எப்படி சந்தோஷமா சரியான சந்தோஷமா இருக்கு என்ன இன்னும் குறையணும் சொல்றீங்களா ஷூர் இல்லாம சொல்றீங்க ஷுவரா சரி ஐயா பெட்ரோல் விலை குறைஞ்சிக்குது டயர் எவ்வளோ இப்போ டயர் 4750 ரூபா விலை குறைஞ்சிக்குதா குறைஞ்சிருக்கோம் 250 திருவில் பார்ட்ஸ் மற்றெல்லாம் ஒன்றும் குறையல ஆனால் தெருவில் டயர் விலை குறைஞ்சிருக்கு, பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கு, சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறேன் இந்த நாட்டு மக்களுக்கு? நாட்டு மக்களுக்கு வர்ற இதுகளையும் பார்த்து ஒழுங்காக கவனம் சாதுரியமான மக்களை பார்லிமெண்ட் அனுப்புங்க, அப்படி தானே? பெட்ரோல் விலை குறைஞ்சிக்குதா? அதை பற்றி இன்னும் தெரியாது. ஏன் தெரியாது? சரி, அப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? இல்லை இல்லைங்க ஐயா, பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்குது, எப்படி பிஸ்னஸ் எல்லாம்? குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிட்டிங்களா? குறைஞ்சிருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு தெரியாது. வந்து நாங்கள்னா குறைச்சிக்கிறாங்க, வந்து அரசாங்கம் குறைச்சிக்கின்னு சொல்கிறாங்க. குறைச்சா நல்ல வேறு என்ன சொல்லு அண்ணா, என்ன செய்யுது சோமா? பெட்ரோல் வந்து விலை குறைஞ்சிக்குது வந்து இப்போ இது சம்மந்தமாக என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் இல்லையா? அண்ணா, பெட்ரோல் விலை குறைஞ்சிக்குது, என்ன சொல்கிறீங்க? நல்லா குறைஞ்சது. அப்போ த்ரீ வீலர் பார்ட்ஸ் விலையும் குறைஞ்சிருக்கு. அது தெரியாது. டயர் வந்து விலை கூட்டிட்டு கூடுனது இன்னும் குறையில 2200 கிட்ட டயர் இப்போ கிட்டது 5500 இப்போ டயர் டபுள் ட்ரிபிளாக போயிருது. எப்படியா என்ன செய்ய? கேபிள் வந்து 50 ரூபா வாங்கின கேபிள் இப்போ 200 கேபிள் போடுறதுக்கு முந்தி 50 ரூபா எடுப்பாங்க, இப்போ 200 கேட்குறவங்க ஒரு கேபிள் போட. இப்போ சிஸ்டம் சேஞ்ச் சரியில்லைண்டா. சிஸ்டம் சேஞ்ச் இல்லை, அது இன்னி குறையணும், அது குறையணும். இப்போ நாங்கள் முந்தி 50 ரூபா வாங்குற கேபிள் அங்கே இந்தியாவில் 2 ரூபா 8 ரூபா கேபிள் உண்டு. இங்கே வரக்குள்ள கேபிள் ஒன்று வந்து 50 ரூபாய்க்கு இருந்தது, இப்போ 200 ரூபாய்க்கு கேபிளை விற்கிறாங்க. நாங்கள் எடுத்து போடக்குள்ள 200 ரூபாய்க்கு பிடிக்குது. ஒரு கேபிள் போட்டு 400 ரூபா பிடிக்கும். பெட்ரோல் விலையை குறைச்சிருக்கிறாங்க, இன்றைக்கு தானேப்பா குறைச்சாங்க. மற்றதுங்க குறையணும், எங்களுக்கு வண்டிக்கு வர பார்ட்ஸ் குறையணும். எங்களுக்கு வர மற்ற பார்ட்ஸ் எல்லாம் இந்த துணி அடிக்க போனால் முந்தைய எவ்வளோ நாங்கள் 15,000 துணி எல்லாம் அடிப்போம், சீட் கீட் எல்லாம் 15,000, இப்போ 45-80 கேட்குறாங்க. அது අඩුවෙලා තියෙනවා. මම තාම ඊයේ ගාව පෙට්‍රල් තියෙන්නේ. ඒකට හයරුත් අඩු වුණාද? හයර් අඩු වුණේ නැහැ නේ. ඒ මොකද්ද? பெட்ரோல் அඩු වුණාම ஹயர் அடு වෙන්න ඕනේ. பெட்ரோல் வந்து குறைச்சிக்கிறாங்க, ஹயர் வந்து குறையாது. ஹயர் இன்னும் குறைவாக தான் இருக்குது. ஹயர் அவ்வளோ பெருசாக இல்லை. இல்லை, ஹயர் குறைவாக இருக்குது. ஹயருக்கு எடுக்கிற காசு வந்து இன்னும் குறைக்கல. ஏன் அது? இன்னைக்கு தான் குறைக்கணும். இன்னைக்கு தான் குறைஞ்சிருக்கு பெட்ரோல். இல்லையே, வந்து பெட்ரோல் 12 மணிக்கு குறைஞ்சிட்டு மிட் நைட் வந்து, அப்போ ஹயரும் குறையணுமே. அப்போ இன்னைக்கு தான் குறைக்கணும். மிடில் நைட்டு 12 மணி மார்னிங் தானே தொழிலுக்கு வந்தோம். நாங்கள் இந்த பெட்ரோல் அடிக்கல, நேற்று அடித்த பெட்ரோல் தான் ஓடுறோம். சரி சரி அண்ணா, இப்போ பெட்ரோல் குறைப்பை பற்றி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? பெருசாக ஒன்றும் குறையில, 20 ரூபா நம்ம தான் குறைஞ்சிருக்கு. 100 ரூபா கூட்டுறாங்க, 20 ரூபா குறைக்கிறான், அப்படியா? பெட்ரோல் அடு நானே இது பெட்ரோல் அடணும். எதுக்கிட்ட பார்க்கிங் காசும் குறைஞ்சிக்கு இல்லை, இன்னும் இல்லை. இது என்ன கதை? என்ன வந்து பெட்ரோல் குறைஞ்சா பார்க்கிங் காசு குறையத்தானே வேணும்? அது நாங்கள் எங்களுக்கு இன்னும் செய்யலை. அப்போ யார் செய்யணும்? அது அவங்க சொல்லணும். அப்போ ஹயர் காசும் குறைஞ்சிக்குதா? என்ன நீங்கள் நியாயமாக பேசுங்கல்ல. பெட்ரோல் அடுனாம ஹயர் சல்லி தடு வேண்டோம் பெண்ணே. இது சரி, ஒரு முக்கியமான ஒரு அண்ணன் இருக்கிறாரு வந்து, அவர் சொல்கிறாரு வந்து இப்போ பெட்ரோல் விலையை குறைச்சிக்கிறாங்களா என்ன? இப்போ நீங்கள் வந்து பிக்மி ஊபர் ஓடுறவங்க தானே, வந்து என்ன சொல்கிறீங்க? உண்மையாக வந்து பெட்ரோல் விலை குறைச்சது வந்து உண்மை எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயந்தான். ஆனால் பெட்ரோல் விலை குறைச்சதால் வந்து இப்போ எங்களுக்கு
லாபம் இருந்தாலும் இப்போ எங்களுக்கு அந்த ஓடுற வீதம் வந்து குறைவாக இருக்குது. உண்மையாக வந்து பிக்மியில் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு அந்த டைமுக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டுன்னு சொல்லி தருவாங்க. ஆனால் குறிப்பிட்ட டைமில் வந்து இப்போ நாங்கள் இப்போ 11 மணி இப்போ ஓட ஸ்டார்ட் பண்ண முடிச்சுன்னா வந்து இப்போ காலையில் தர உதாரணத்துக்கு 8 மணிலேருந்து 11 மணி வர தர அமௌண்ட்டை விட 11 மணி பிறகு தர அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆனால் அது பெட்ரோல் வாசியோட பார்க்கும்போது அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் உண்மையாக நாங்கள் எதிர்பார்த்த வந்து இந்த நாட்டில் இப்போ அதிமேத ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவருக்கு உதவி பெற்றது பிற்பாடு நாட்டில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கீங்க. அதில் முதலாவது மாற்றமாக வந்து இந்த பெட்ரோல் விலையை குறைச்சிக்காங்க, 40 ரூபா குறைச்சிருக்காங்க. அந்த 40 ரூபாங்கிறத விட இன்னும் சரி ஒரு 40 ரூபாங்கிறத ஒரு 20 ரூபா இன்னும் சேர்த்து ஒரு 60-70 அப்படி குறைச்சிருந்தா இப்போ எங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருந்திருக்கும், நாட்டு மக்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். எங்களை விட இப்போ எரிபொருளுக்கு விலையை குறைச்சிருந்தா சர்வசாதாரணமாக எல்லாத்துக்கும் எல்லா பொருட்களுக்கும் அத்தியாவசிய பொருட்களும் விலை குறைவு அது மக்களும் நேரடியாக போய் சேரும். இப்போ சேர்றதால மக்களும் அதை நேரடியாக பலனடைவாங்க. இப்போ அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் பெட்ரோல் விலை குறைப்போ அத்தியாவசிய பொருட்களும் விலை குறைப்பென்பன மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். அதை நம்பித்தான் மக்களும் வாக்களிச்சிக்கிறாங்க. அதுக்கேற்றா போல் வந்து நாட்டு மக்களும் அந்த பயன் அடையணும், வருகின்ற அரசியல்வாதிகளும் அதுக்கேற்றாப்போல் நடந்து கொள்வதை எங்களுக்கு எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ வருகிற அதாவது நீங்கள் சொல்கிறீங்க வந்து பெட்ரோலில் விலையை குறைச்சாச்சு, உங்களுக்கு சந்தோஷம் தானே, வேற ஒரு கவலையும் இல்லை. அப்போ டயர் விலை வந்து குறையக்கூடாது, அப்படியா? டயர் விலை குறையத்தான் வேணும், அது எதிர்பார்க்கத்தான் வேணும். உங்களில் 1000 ரூபாய் நான் லாபமாக எடுக்கிறேன் வந்து 10 ரூபாய் உங்களுக்கு செலவழிக்கிறேன். நிச்சயமாக என்ன செய்யணும், பெட்ரோல் குறைஞ்ச மாதிரி பெட்ரோலோட வாகனங்கள் அதன் உதிரி பாகங்கள்லாம் குறையணுமா இல்லையா? என்ன சொல்கிறேன், கட்டாயம் குறையணும். இப்போ நாங்கள் என்ன பிக்மி ஓடுறோம், எங்களுக்கு பிக்மியே சரி ஊபர் சரி நான் வாகனம் நாங்கள் ஓடுற மெடிசனை வந்து குறிப்பிட்ட நேரத்தில் இப்போ ஒரு டயர் இப்போ நான் வாங்கின டயர் 2 பைக்குக்கு வந்து 7000 ரூபாய்க்கு டயர் எடுத்தேன் நான். இப்போ டயர் எடுத்தேன் நான் இப்போ நாங்கள் 1 மாதம் 2 மாதம் ஓடிட்டு போகும்போது அந்த டயர் வந்து தானாக தேய்மானம் போகுது. தேய்மானம் போனால் போகிற இடங்களில் வந்து டயருக்கு பேச்சு மற்ற பிரச்சனைகள் வருது. இப்போ 7000க்கு வாங்கின டயரை வந்து பெட்ரோல் விலை குறைப்பால் வந்து டயருக்கும் விலை குறையிறது நாங்கள் எதிர்பார்ப்போம். டயர் மட்டுமல்லாது வாகனங்கள் உதிர்ப்பாகும், அதுவும் கட்டாயம் குறையதை நாங்கள் எதிர்பார்ப்போம். இப்போ பைசிக்கல் இப்போ ஆயில் எடுத்து கொண்டு முடிச்சுன்னா 2300 ரூபா கேன் ஆயில், அந்த ஆயிலையும் குறைக்கிறதையும் எதிர்பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு வந்து இது தொழில், இப்போ நாங்கள் ஜீவனமாக செய்து கொண்டு இருக்கிறோம். அதால் இந்த தொழிலுங்கிறதால எங்களுக்கு இந்த டயர் வாகனம் குறைப்பாங்க கட்டாயம் குறையும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். ओके थैंक यू. मैं आइए बस का तो अड़ू ना पेट्रोल अड़ू ना ने पेट्रोल अडूना हरियाणा ना अभी मैं डीजल नहीं खान डीजल अड़ू ना ने ओ अडूना में राज्य अडू करेगा नहीं मैं राज्य अडू कर बस का तुझे एक हन्नो जनाधिपति की අපෙන් අහලා හරියන්නේ දැන් හොඳයි අතර යන විදිය හොඳයි බලන්න දවස් ගාන තාම ඇවිල්ලා දවස් සාමාන්‍ය දවස් 10ක් වගේනේ මේ කෙටි කාලය තුල මේ කරන ටික අතරම හොඳයි මේ රටේ මේ වගේ දැන් අවුරුදු දැන් මට 52ක් වෙනවා මෙච්චර කාලයකට මේ වගේ දකින්න නැහැ නේ අතරම රට මේ කරපු දේවල් වලින් හොඳයි අතරම හොඳයි යන ක්‍රමය හොඳයි කියලා සිස්ටම් චේන්ජ් හොඳයි කියලා ඔබතුමා කියන්නේ නේ අනිවාර්යෙන් හොඳයි අනිවාර්යෙන් තාව වෙනසක් බලන්න පුළුවන් මේව තියෙනවනේ මිනිස්සු කියනවනේ පෙට්‍රල් අඩු වුණාම වැඩක් නැහැ ත්‍රිවිල් වලින් බස් වලින් අර පාර්ට්ස් තියෙනවානේ ටයර් තියෙන්නේ අර බෝල තියෙන්නේ මේක තියෙන්නේ ඒව අඩු වෙලා නැහැ දැන් ස්පෙයාර් පාර්ට්ස් අඩු වෙනවා මේක අද දැන් දවසෙන්නේ දැන් කලින් ගෙන්නවපුවා ඒ ගාන පොඩ්ඩක් වේවි ඉස්සරහට යනකොට ඇත්තටම මේවා ඉබේම අඩු වෙනවා මේවා කියන්න ඕනේ ඉස්සර වගේ මේවා මේ කරන්න ඕනේ මේ කෙනෙක් කිව්වනම් අපේ දැන් යන විදියට දැන් බලන්න මේ තියෙන යන විදිය මේ දැන් හරියන සිස්ටම් දැන් හරි දැන් ඕක තමයි වෙන්න ඕන කාටවත් ඕන දැන් බලන්න මෙතන මේ මහා මැතිවරණේ නෝ ජනාධිපතිවරණේ අනිවාර්යයෙන්ම සියලුම ජනතාව මේක බලන් ඉන්නේ ටක් ගාලා හෙටාවොත් හෙටම ජයග්‍රහණ කරනවා අනිවාර්යයෙන් අවශ්‍යද பெட்ரோல் விலை குறைஞ்சிக்குது பஸ் காசு குறைஞ்சிக்குதா இல்லை நானும் அதே ரேட்டு தான் போய்கிட்டு இருக்கு எங்க ஊர் என்ன நீங்க எங்கள் ஊர் கண்டிக்காலா கண்டியிலேருந்து கொழும்புக்கு வரதுக்கு எவ்வளோ கண்டிலேருந்து கொழும்புக்கு வர மொதல் கணக்கே தானே ஸ்டார்ட்ல இருந்து கணக்கே தான் எடுத்துக்கிட்டு இருக்கான் எவ்வளோ ஐயா காசு எடுக்கிறாங்க இப்போ பஸ்ஸுக்கு இப்போ நான் வார நேரம் எடுத்தாக்க 260 ரூபா எடுத்தாங்க எங்கேருந்து வரேங்க நான் இந்த தம்பத்தண்ணிலேருந்து வரேன் தம்பத்தண்ணிலேருந்து கொழும்புக்கு வரதுக்கு 200 ரூபா 260 ரூபா எடுத்தேன் அப்போ இன்னும் கட்டணம் குறைக்க இல்லை இன்னும் குறைக்கல நான் எங்கிட்ட சொந்த ஊர் வந்து வெளிக்காமா ஆமாம் அங்கிருந்தா நீ வந்த சோம் இல்லாத மருந்து எடுக்கிறதுக்கு வந்தேன் டாக்டருக்கு காட்டுறதுக்கு எடுத்துக்கு 260 ரூபா எடுத்தாங்க பஸ்ஸுக்கு முந்தி 110 ரூபா முந்தி இப்போ விலை கூட்டி இந்த பெட்ரோலை விலை குறைச்சி விலையை குறைக்கிறாங்க இல்லை ஓகே ஓகே தேங்க்யூ பெட்ரோல்ட விலையை குறைச்சிக்கிறாங்க பஸ் காசு வந்து குறைச்சிக்கிறாங்களா பஸ் காசு இன்னும் 30 தான் எடுக்கிறாங்க 30 கொடுக்க மாட்டேங்கிறான் சரியா 30 ரூபா எடுத்து 29 ரூபா போனால் மிச்சம் 1 ரூபா கொடுக்க மாட்டேங்கிறான் இல்லை 27 ரூபா இருக்கான் 3 ரூபா கொடுக்க மாட்டேங்கிறான் 40 ரூபா கொடுத்தா மிச்சம் கொடுக்க மாட்டேங்கிறான் என்ன செய்யலாம் நடவடிக்கை சொல்லுங்க அவங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் புதிய அரசாங்கம் தானே வந்துக்குது அப்போ நடவடிக்கை கட்டாயம் எடுக்கணும் தானே மிச்சம் கொடுத்தா மிச்சம் கொடுக்க மாட்டேங்கிறான் கரைய படுசாலில் சொல்கிறான் எங்கிட்ட மேலே குத்தமா தானே 3 ரூபாண்டா இத்தனை பேருக்கு 100 பேருக்கு பார்க்கக்குள்ள எவ்வளோ 300 ரூபா அவன்கிட்ட பார்த்தா 3000 ரூபா அவன் சும்மா இருக்கு அதெல்லாம் இதாகணும் போயில மிஸ்டாலே கொடுக்கணும் கரெக்டாக மசாலா யாரை வச்சு அவங்க வச்சுக்கணும்னா
நான் எங்கே மாசத்தில் கொண்டு போயிருக்கேன் யாழ்ப்பாணத்திலிருந்து இப்போ பஸ் பெட்ரோல்ட விலையை குறைச்சிக்கிறாங்க, பஸ் கட்டணத்திட விலை குறைப்பட்டிக்குதா? எல்லாம் குறைச்சிருக்காங்க, எல்லாம் நல்லபடியாக இப்போ புதிய அரசாங்கத்துக்கு பிறகு ஒரு நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று இன்னும் எங்களோட ஜனாதிபதி சேருக்கு இது தெரியுமோ தெரியாதோ எங்களுக்கு தெரியாது. பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கല്ലോ, அதுதான் மிக மோசமான நிலைமையில். நான் யாழ்ப்பாணம் அந்த இடத்துல இந்த பர்ஸ் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டாங்க. இன்றைக்கும் போய் எடுக்க இல்லாமல் போச்சு, டேட் போட்டு என்ன மெடிக்க அந்த டேட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்ததால் டேட் தப்பி போச்சு. மிக மோசமாக மக்கள் சரியான துன்பப்படுறார்கள். உண்மையிலேயே ஒரு துர்பாக்கிய நிலை ஸ்ரீலங்காவுக்கு கண்டால் இது ஒன்று தான். இப்போ மற்றதெல்லாம் ஓரளவு நல்லபடியாக ஓடிக்கொண்டிருக்கிற நிலைமைக்கு வந்துடுது. எங்களுக்கு அதுக்கு நாங்கள் அவருக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சீக்கிரத்தில் இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸையும் சரிப்படுத்தி விட்டால் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அவற்றை கோட்பாட்டுகளை எல்லாரும் ஒன்றிணைந்து நிம்மதியாகவும் நல்லபடியாகவும் வாழலாம் என எதிர்பார்க்கிறேன். තෙල්මිල අඩු වුණා. දැන් බස් ගාස්තු, ත්‍රිවිල් ගාස්තු අඩු වුණාද මහත්තයා? තාම නෑනේ, අඩු වෙලා නෑ. ත්‍රිවිල් ගාස්තු අඩු වෙලා නෑ, බස් ගාස්තු සමහර අයගේ අඩුයි. එතකොට බස් ගාස්තු ගත්ත ගමන් ඉතුරු දැන් නැහැ කියලා ලොකු චෝදනාවක් තියෙනවා ත්‍රිවිල් මහත්තයාගලනේ. ප්‍රයිවට් බස් වල ගොඩක් තියෙනවා ඒක. ඒ ප්‍රශ්නේ තියෙනවා. ඒකට මොනවද කරන්න පුළුවන්? ඒකට ඉතින් දැන් නීතිය තමයි ක්‍රියාත්මක වෙන්න ඕනේ. නීතිය ක්‍රියාත්මක වෙනවා තාම දැන් එනවා මන්දි වාගේ තියෙනවා පොඩ්ඩක්. ඒ කියන්නේ ඉතින් අපි අවධානයෙන් ඉන්නවා. බොහොම ස්තුතියි. තෙල් මිල අඩු වුණානේ. එතකොට බස් ගාස්තුත් අඩු වුණාද? නෑ නෑ. ඒ මොකටද දන්නේ නේ? අඩු කරන්නේ නෑ. එතකොට ඒක සිස්ටම් චේන්ජ් කියන්නේ තෙල් මිල අඩු වුණාම පෙට්‍රෝල් ගාස්තු අඩු වුණාම එතකොට බස් ගාස්තුත් අඩු වෙන්න ඕන නේද? අඩු වෙලා නෑනේ තාම. ඒකට මොනවද කරන්න පුළුවන් ඔබතුමා මොනවද හිතන්නේ? මොනව කරන්නේ රජෙන්දා ක්‍රියාමාර්ගයක් ගන්න ඕනේ. பஸ் கட்டணமெல்லாம் குறைச்சிக்கிறாங்க வந்து இப்போ பஸ்ஸில் வந்து பஸ் காசு குறைஞ்சிக்குதா? பஸ் காசு குறைஞ்சிருக்கு, ட்ரீவீல் காசுலாம் குறையல. ட்ரீவீல் ஆயிரம்னா அப்படியே தான் இருக்குது. த்ரிவில் சங்கம சொல்கிறாங்க வந்து இன்னும் குறையக்குள்ள தான் அவங்க குறைப்பாங்களாம். முதலாவது மீட்டருக்கு 100 ரூபா அறவிடுறாங்க, அப்படி தானே? முதல் ₹100 தான் அளவிடுறாங்க. இப்போ பெட்ரோல் விலை குறைஞ்சும் ₹100 தான் அளவிடுறாங்க. ஒரு சிஸ்டம் சேஞ்ச் நல்லண்டா சொல்கிறேங்க. நல்ல புல் தான் சொல்ல இருக்குது. ත්‍රිවිල් ගාස්තු අඩු වෙලා කියන්නේ අනිත් දෛනික දේවල් අපිට පහත බැස්සනම් ත්‍රිවිල් ගාස්තුවත් අඩු කරන්න. පොල් ගෙඩිය 140යි. එතකොට අනිත් දේවල් එතකොට පොල් කැඩි කණ්ඩ ආසයි හිතන්නේ නැද්ද? පොල් ගෙඩි කණ්ඩ ආතේ පොල් ගහන්න තමයි හිතෙන්නේ. ඒකයි. වෙන මොනවා කියන්න ඕනේ? ත්‍රිවිල් ගාස්තු අතගෙන අනිත් බාහිර දේවල් තාම 260යි හාල් කිලෝ එක. ඒ අනිත් සියලු දේවල් ගණන් වෙලා ත්‍රිවිල් ගාස්තු අපිට දැන් 3000ක් හම්බ වෙන එක 4000ක වේදමත් තියෙනකොට අපි කොහොමද මේක අඩු කරන්නේ? එතකොට ඔයිල් අඩු වෙලා නැහැ තාම. පෙට්‍රෝල් විතර අඩු වෙලා තියෙන 92ක. අපිත් කැමති සියලු දේවල්ම මේව අඩු වෙනවා නම්. එතකොට සිස්ටම් චේන්ජ් කියන මොකක්ද හිතන්නේ ඔබතුමා? සිස්ටම් චේන්ජ් කියන කාලයක් දෙන්න ඕනේ. කාලයක් ගියාට පස්සේ සිස්ටම් චේන්ජ් එක බලා ගන්න පුළුවන් අපිට. තාම ආරම්භ විතරනේ දවස් 9යි අදටත් එක 10යි. 300ට අඩු වුණොත් තමයි මීටරය හදන්න පුළුවන්. නැත්නම් හදන්න මොකක් අපි 100 ගානකට තියෙනකොට අදපු එක තමයි තියෙන්නේ. 300 බයින්න ඕනේ. එතකොට අමාරු කියලා ඔබතුමා? ඔව් 300ට අඩු වෙන්නේ මොකෝ ඔයිල් ලීටරය දැන් 1830ක්. එතකොට 300ට අඩු වෙන්නේ නැත්නම් ඔයගොල්ලන්ත් අඩු කරන්න. අඩු කරන්න. එතකොට ජනතාව පවුනේම පව් කිව්වට දැන් කරන්න දෙයක් නැහැනේ. අපි කොහොමද මේක නඩත්තු කරන්නේ? ඡන්ද දුන්නේ සිස්ටම් චේන්ජ්. සිස්ටම් චේන්ජ් එක තව ටික කාලයක් යන්න ඕනේ. තව අඩු කරලා දුන්නාම අඩු කරගන්න 300ට අඩු වෙන්න ඕනේ අනිවාර්යයෙන්. பஸ் கட்டணம் த்ரிவில் கட்டணம் எல்லாம் குறைஞ்சும் குறையாமலும் இருக்குது. இது சம்பந்தமா என்ன சொல்றீங்க? இது சம்பந்தமா விலை குறைச்சது மக்களுக்கு நல்லதுதான். விலை குறைச்சது வாகன போக்குவரத்து நல்லா அத்தியாவசிய தேவையை பயன்படுத்த லேசாச்சு. வாகன கடை கட்டாயம் குறைஞ்சிருச்சு. ஆகணும் லேசி பார்த்து கொடுத்துட்டாங்க, கட்டணம் கொடுக்கப்பட்டது. අවුරුදු 50 ගානක් මේ දෙගොල්ලෝනේ කරේ 3න් 2ක බලයක් මේගොල්ලන්ට දීලා බලන්න ඕනේ. එතකොට කොහොමද ඇමති මණ්ඩලේ 25ට බස්සලා රාජ්‍ය වියදම් අඩු කරලා ඒව කරනකොට අපි බලමු ඉස්සරහට. பொதுவாக பொதுமக்கள் கூறுகின்றார்கள் எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டாலும் பஸ் கட்டணம் ஒரு சில அதாவது பிரைவேட் பஸ் தனியார் பஸ்களிலே ஒரு சிலது குறைக்கப்பட்டாலும் ஆட்டோ சங்கத்தினர் இன்னும் இது சம்பந்தமாக எரிபொருட்கள் குறைக்கப்பட்டதால் அவர்களுடைய ஹயர் காசை இன்னும் குறைக்கவில்லை என பொதுமக்கள் பாரிய குற்றம் சுமத்துகின்றார்கள். காரணம் கஷ்டப்பட்ட மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டிலே எரிபொருளை அரசாங்கம் குறைத்தாலும் ஏனைய எரிபொருள்களில் ஓடுகின்ற வாகனங்களுக்கான அதாவது ஹயர் காசுகளாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் அவர்கள் போகின்ற தூர வேகமாக இருக்கலாம், இவைகளுக்கான பணம் இன்னும் குறைக்கப்படவில்லை என பொதுவான குற்றச்சாட்டை மக்கள் வைத்திருக்கின்றார்கள்.